எங்க போயிட்டாவ? ஏய் ஏய் சுடர்! என்ன ப்ராப்ளம்ங்க சார்? யாரோ ஒருத்தர் ஒரு பொண்ணை துரத்திட்டு ஓடுறாங்க சார். வாட்? யாரு? உங்களை பாக்கணும்னு சொன்னாரு. தமிழை பார்த்ததும் துரத்திக்கிட்டு போயிட்டாரு. தமிழா? எங்க போனா? இந்த பக்கம் தான் போனாரு சார். ஏய் யார் நீங்க? எங்கடி எங்க இருந்து தப்பிச்சு ஓடுற? கையெடுங்க. எங்க ஓடுனாலும் தப்பிக்க முடியாது. ஏய் போய்டுங்க. அடி. விடுங்க மாமா. ஆமா. விடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா. அடி. வா வா. தப்பிச்சா ஓடி வர்ற. விடுங்க. மாமா வலிக்குது மாமா. மாமா. யாரே நீ? ஏய் 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 பொலச்சு. எங்க? ஏய் விடுங்க மாமா. விடுங்க. சொல்றத கேளுங்க. ஹலோ, யார் நீங்க? ஏன் ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தல அடின்.
நில்றி. எவ்வளவு தூரம் ஓடுவேன்? ஆ? தமிழ் இங்க பார்த்து பயப்படாத. ஆமா சார். பிடிக்க யார் நீங்க? டேய் டாக்டர், நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? போலீஸ். போலீஸ் மேல கை வச்ச என்ன ஆகும் தெரியும்ல? ஏய், நீ யாரா வேணா இருந்துட்டு போ. ஏன் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? நீ போலீஸ் தானே? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எதுவும் நடக்காது சார். நீங்க யாருன்னு தெரியாம தான் இவன் இப்படி பண்ணிருக்கான். கொஞ்சம் சொல்லி வைங்க சார். என்னோட வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் என்னோட பொறுப்புல இருப்பா சார். இனிமே இவன் இந்த பக்கமே வரக்கூடாது. ஓகே சார், நான் சொல்லி வச்சிடுறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் சாதாரண இஷ்யூ தான். நான் பாத்துக்கிறேன் சார்.
என்னையா டிபார்ட்மெண்ட்ல இருக்கன்ற? யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? இப்பவே மரியாதை இங்கேருந்து ஊருக்கு கிளம்பு, இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நீ வெளியே போயிடுவ. ஜாக்கிரதை. இல்ல சார், என்ன நடந்துச்சுன்னா? எதுவும் பேசாத. முதல்ல நீங்க எது கிளம்பு. நீ இந்த பக்கமே வரக்கூடாது. எஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சாரி சார், இனிமே இந்த தப்பு நடக்காது. ஓகே. தள்ளுங்க, போய் வேலையை பாருங்க. எழில், எழில் என்னாச்சு? ஏதோ பிரச்சனை, யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. யார் அவன்? உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய் தமிழ், உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? என்னதான் பிரச்சனை? ஹாஸ்பிடல் வரைக்கும் தேடி வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? போலீஸ் வர அளவுக்கு என்னதான் பிரச்சனை? தமிழ், உன்னதான் கேக்குற. அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அது வந்து என்ன வந்து? ஏய், தெளிவா சொல்ல போறியா இல்லையா? மனோ, இப்போதைக்கு இத பத்தி பேசுற நிலைமையில தமிழ் இல்ல. இத பத்தி அப்புறமா பேசலாம். எப்படி எழில் விட சொல்ற? ப்ளீஸ் மனோ, புரிஞ்சுக்கோ. அப்புறம் பேசிக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்து போலீஸ் வர்ற அளவுக்கு இஷ்யூ ஆயிருக்கு. நம்ம டாக்டர்ஸ், நர்சஸ், ஸ்டாஃப்ஸ், முக்கியமா நம்ம பேஷண்ட்ஸ் பயங்கர பேனிக்ல இருக்காங்க. ஆஸ் அ மேனேஜ்மெண்டா நீ அதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை போய் முதல்ல பாரு. நான் தமிழை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். தமிழ், வா வீட்டுக்கு போலாம். என்ன? ஒண்ணும் இல்ல. தமிழ், நடந்ததையே நினைச்சு பயந்துகிட்டு இருக்காது. எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல ஜாலியா இரு. நான் கூட இருக்கேன். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். சார், உங்களுக்கு என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு தோணலையா? நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு என் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது. நான் எப்பவுமே என் இன்ஸ்டிங்க்ட நம்புறவன். பட் ஒன் திங் தமிழ், உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்ல இருக்கிறவங்க கூட ஷேர் பண்ணிக்கோ. அம்மா கிட்டயோ மனோகரி கிட்டயோ சொல்லிரு. ஏன்னா நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன நடந்தாலும்
நாங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி கடைசி நிமிஷம் வரைக்கும் அமைதியா இருக்காத, புரிஞ்சுதா? சரிங்க சார். இட்ஸ் ஓகே. போலாம் சார். என்ன முடிவு பண்ணிருக்க வேலு? என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு பண்ணணும்? இல்ல, அந்த பொண்ணு எழில் சாரோட வீட்டில் இருக்கனால அவளுக்கு எதுவும் பண்ண முடியாது. எழில் சாரை பகைச்சுக்கிட்டா இங்க நீ வேலையிலே இருக்க முடியாது. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்த விட்டு கிளம்புறதா உனக்கு நல்லது. எனக்கு புரியுதுதான், ஆனா விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சுப்பா. கமிஷனர் ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், இவனுக்கு எங்க என்ன டியூட்டி, இவன் ஏன் இங்க சுத்திட்டு இருக்கான்னு எல்லாரும் கேட்கறாங்களாம். எங்க இருந்து வந்திருக்கான், என்ன எப்படின்னு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுக்கு மேல நீங்க இருக்கிறது உனக்கு நல்லதில்லை, உன் வேலைக்கும் நல்லதில்லை. இந்த ஊர்ல இருந்து நீ போறதா உனக்கு பெஸ்ட். இல்லையே, அவன் வேற என்னமோ சொன்னானே. வேற என்னமோ சொன்னான். அவன் வேற ஏதோ சொன்னான். என்ன வேலு, நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல இல்ல, அவன் வேற ஏதோ சொன்னான். அவன் சுடர்னு சொல்லல, வேற ஏதோ பேர் சொன்னான். வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டான். ஏய், நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க வந்து அவன் எவன் வீட்லயே இருப்பாளா? உடனே நான் அவளை விட்டுட்டு போயிடணுமா? இல்லனா என் வேலை போயிருமா? வேலை போனா மண்ணாங்கட்டியா போச்சு. இங்க பாரு, எனக்கு அவ வேணும். திரும்ப 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 வந்து அவன் முன்னாடி நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவ எனக்கு தான், அவ எனக்கு தான், அவ எனக்கு தான் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. எவனோ சொன்னாங்கிறதுக்காக என் சுடரை விட்டுட்டு நான் போக முடியாது. தாலி கட்டி என் பொண்டாட்டியாக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எப்ப சொன்னாலும் சரி, எனக்கு இப்ப தோன்றதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். அவ வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டா. அதான் என்னன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். எவன் தடுத்தாலும் அவளை எப்படி இந்த ஊரை விட்டு அந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாரு. நான் போக மாட்டேன். அவ இல்லாம நான் போக மாட்டேன். அவ இல்லாம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். பாரு பாரு, அவ இல்லாம நான் போக மாட்டேன். என்ன அப்பா கூப்பிட்டுருக்காரு? எதுக்கு இத்தனை தடவை கூப்பிட்டுருக்காரு? சுடர் ஃபோனை பார்த்தாலும் இல்லையான்னு தெரியலையே. ஹலோ சுடர். என்னப்பா இத்தனை கால் பண்ணிருக்கீங்க? சுடர், நீ பத்திரமா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏன் திடீர்னு அப்பா இப்படி கேக்குறாரு? அதுக்குள்ள நடந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லப்பா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. இல்லம்மா, அந்த வேலு இவளுக்கு ஃபோன் பண்ணிருந்தாமா. அவன் ஏதோ உன்னை தேடி வந்திருந்தானமே, அங்க வச்சு. அப்போ யாரோ அவனை அடிச்சிட்டாங்களாம். அவன் இப்பதான் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாமா. அதை கேட்டதுல இருந்து இங்க அவ அப்படியே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்காமா. அதான் உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு பயந்துட்டு இருந்தம்மா. நீ நல்லா இருக்கல்லம்மா, நீ பத்திரமா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணமா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. சொல்ல போனா
இப்பதான் நான் பத்திரமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். ஆ, ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, நீங்க பயப்படாம இருங்க. இனிமே இத பத்தி நினைச்சு கவலைப்படவே தேவையில்ல. ஆ, நீங்க கவலைப்படாம இருங்க. சந்தோஷமா. சுடரு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீ முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிருந்தப்போ அந்த போனை நான் எடுக்கவே இல்லம்மா. ஓ, சித்தி தான் எடுத்து அட்டன் பண்ணிருக்கா. அவதான் வேலுவுக்கு நீ எங்க இருக்கங்கிற விஷயத்த சொல்லிருக்கணும். ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? அப்ப சித்திக்கிட்டே நான் பேசினேன். ஆமாமா.